ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கடைசி நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் மக்களவைத் தேர்தல் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் ஏப்ரல் 19 நடக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே தெரியும். ஸோ அந்த 19 நடக்கிற தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னா 18 வயது பூர்த்தியான வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்கை இன்றைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட பெயர் இன்றைக்கி சேர்க்கலாம். அதான் இன்றைக்கி சேர்க்கறதுல புது ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நேமாக இருக்கட்டும் அல்லது மொபைல் நம்பரு, ரிலேஷன் நேமு, ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கடைசி நாள். ஸோ இன்றைக்கி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த 10 நாட்களுக்குள்ளே உங்கள் வீடு தேடி கார்டு வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1 18 வயது பூர்த்தியடைந்த அனைவரும் வரும் தேர்தலில் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வருகிற ஏப்ரல் 1 வரைக்கும் 18 வயசு ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைமாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அது அடுத்த 10 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு கார்டு வந்து வீட்டுக்கே, அதாவது போஸ்டல் மூலமாக வீட்டுக்கே வந்து ரிசீவ் ஆகும். ஸோ ஒன் பை ஒன்னாக கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து வீட்டில் இருந்தபடியே இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க. ப்ரௌசரில் voters.eci.gov.in அப்படின்னு இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சைட்டுக்கு புதுசாக தான் வரோம் அப்படின்னா இங்கே சைனப் அப்படின்னு இருக்கும். சைனப் கொடுத்துருங்க. சைனப் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர், அதாவது எந்த மொபைல் நம்பர் அப்படின்னா நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர், ஃபேமிலியில் யாராவது ஒருத்தரோட மொபைல் நம்பர் அவங்க வந்து ஓட்டர் ஐடியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ உள்ளே போய்ட்டு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடியில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் யாராவது ஃபேமிலியில் இருந்ததுன்னா நீங்கள் அதை கொடுத்துங்க. ஸோ கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸ், அது ஆப்ஷனல் தான். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவை இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணி கண்டினியூ அப்படின்னு இருக்குது, கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். அதாவது நீங்கள் வந்து நம்பர்ஸ் ஆர் கேரக்டர்ஸ், சிம்பிள்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு செட் பண்ணணும். அதை கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்துமே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் தான் இங்கே லாகின் ஐடி. சரிங்களா? ஸோ இல்லை எனக்கு மொபைல் நம்பர் வந்து மறந்துட்டேன் அப்படின்னா உங்களோட எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடியோட எபிக் நம்பர் கொடுத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னோட மொபைல் நம்பர், நான் செட் பண்ண பாஸ்வேர்டு, அப்புறம் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா எல்லாமே கொடுத்து நான் வந்து இங்கே ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுக்குறேன். அந்த ஓடிபி கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டலுக்குள்ளே போக முடியும். சரிங்களா? ஸோ இப்போ என் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். கீழே இருக்கக்கூடிய கேப்சாவையும் கொடுத்துட்றேன். கீழே இருக்கக்கூடிய கேப்சாவையும் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு இருக்குது, நான் ஓடிபி கொடுத்துட்றேன். ஓடிபி கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கு. அந்த ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ண போகிறேன். இப்போ வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்னு இருக்கும். நான் வெரிஃபை கொடுத்துட்றேன். வெரிஃபை கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது புதுசாக உங்களோட பையனுக்கு வந்து பையனோ பொண்ணுக்கோ இப்போ 18 வயது நிறைவடையுது ஏப்ரல் 1 அப்படின்னா நீங்கள் வந்து இதில் புதுசாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வரைக்கும் உங்களுக்கு ஓட்டர் ஐடியே இல்லை அப்படின்னாலுமே ஃபில் ஃபார்ம் 6 அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 8 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன். நம்ம ஏதாவது கரெக்ஷன் பண்ணுற ஓட்டர் ஐடியில் அப்படின்னா நம்ம இதை வந்து கரெக்ஷன் கொடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து கார்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிவிசி கார்டு வேணும் அப்படின்னா கூட பிவிசி கார்டு வந்து இதுலேயே இதே போர்ட்டலில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்ஷன் தான் பண்ண போகிறேன். ஃபில் ஃபார்ம் 8 அப்படின்னு இருக்கும். நான் அதை கொடுத்துட்றேன். அதை கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப், அதாவது என்னோட மொபைல் நம்பரு அல்லது என்னோட எபிக் நம்பரில் தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா செல்ஃப் கொடுத்துடலாம். சப்போஸ் உங்களோட வீட்டில் யாருக்காவது நீங்கள் மாற்றுறீங்க இல்லை தெரிஞ்சவங்களுக்கு மாற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதர் எலெக்டர் அப்படின்னு கொடுத்து அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட பேர் வரும். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வரும். சரிங்களா? ஸோ இப்போ செல்ஃப் அப்படின்னு இருக்கும். நான் செல்ஃப் கொடுக்குறேன். செல்ஃப் கொடுத்துமே என் எபிக் நம்பர் ஆல்ரெடி மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்காட்டி என் எபிக் நம்பர் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ சப்மிட் அப்படின்னு இருக்கும். நான் சப்மிட் கொடுத்துட்றேன். செல்ஃப்னால் நம்மளுது, அதர் எலெக்டர் அப்படின்னா உங்களோட லாகின் ஐடியில் மற்ற யாருக்காவது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான். அவங்களோட எபிக் நம்பர் போட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது சப்மிட் அப்படின்னு இருக்கும். நான் சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது என்னோடய ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் அசம்பிளி, பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், நேம், ரிலேட்டிவ் நேம் இது எல்லாமே வரும். கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது ஓகேன்னு. நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ட், அதாவது என்னோடய அட்ரஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், அதாவது நான் வேறு பக்கம் போயிட்டேன் அப்படிங்கிறது. அடுத்து கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் அப்படின்னு இருக்குது. ஸோ அதாவது
இந்த ஓட்டர் ஐடியில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன். நான் எந்த கரெக்ஷனும் பண்ணல, எனக்கு வந்து கார்டு வரணும் வீட்டுக்கு அப்படிங்கிறது. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் மேக்கிங் ஏ பர்சன் வித் டிசேபிலிட்டி. அவங்க உடல் ஊனமுற்றவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, அப்படி வேணும்னா வந்து உடல் ஊனமுற்றவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க. நான் இப்போ வந்து கரெக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அதை செகண்டாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்ம் 8 ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அட்ரஸ் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், நேம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஒன் பை ஒன் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே ட்ராப் டவுன் வந்துகிட்டே இருங்க. ட்ராப் டவுன் வந்ததுமே இங்கேயே பாருங்கள், நேம் சேஞ்ச் பண்ணலாம், ஜெண்டர், அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து ரிலேட்டிவ் டைப்பு. ரிலேட்டிவ் டைப்னால் ஹஸ்பண்ட் ஆர் ஃபாதர் இந்த மாதிரி. அடுத்து ரிலேட்டிவ் நேம் ஹஸ்பண்ட் நேமோ அல்லது ஃபாதர் நேமோ. அதுக்கடுத்து அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, ஃபோட்டோ, இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ அட்ரஸ் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ஆதார் கார்டு ப்ரூஃபாக கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஆதார் கார்டுன்னு இல்லை, நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களோட வாட்டர் அல்லது எலக்ட்ரிசிட்டி, கேஸ் கனெக்ஷன் பில் ஏதாவது ஒன்று கம்பல்சரி வேணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு, ஸோ இந்தியன் பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் கரண்ட் பாஸ்புக் ஆஃப் நேஷனலைஸ்டு பேங்கோட பாஸ்புக்கு அல்லது போஸ்ட் ஆஃபீஸோட பாஸ்புக் இருந்தால், டிரைவிங் லைசன்ஸு, ஸோ இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இப்போ ஆதார் கார்டு அப்படின்னு இருக்குது, ஆதார் கார்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நான் இங்கே அட்ரஸை என்டர் பண்ணணும். ஸோ நான் இப்போ அதையும் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹவுஸ் நம்பர், அதாவது என்னோடய பில்டிங் நம்பர், அடுத்து ஸ்ட்ரீட்டு, டவுனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோடு, அதுக்கப்புறம் என்னோடய தாலுக், இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டேன். அப்படியே கீழே ட்ராப் டவுனில் தமிழ்லேயே வரும். சரிங்களா? ஸோ அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ அப்படியே நான் ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்ததுமே ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். நான் ஆதார் கார்டு அப்படின்னு இருக்கும், ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அப்லோடு அட்ரஸ் ப்ரூஃப் நம்ம கம்பல்சரி கொடுத்தாகணும். ஸோ நான் இப்போ என்னோடய அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துக்கிறேன். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் நான் ஆல்ரெடி வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ ஆதார் அப்படின்னு இருக்குது, நான் ஆதார் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னோடய ஆதார் இங்கே ஃபெட்ஜ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து நான் என்னோடய அட்ரஸ் மட்டும் தான் மாற்றிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் மாற்றுறீங்க அப்படின்னாலோ அல்லது உங்களோட நேம் மாற்றுறீங்க அப்படின்னாலோ எல்லாமே மாற்றிக்கலாம். நான் ஒன்ஸ் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நான் அட்ரஸ் மட்டும் ஒன்றே தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் என்னோடய ஃபோட்டோ கொடுத்தேன் அப்படின்னாலும் ஃபோட்டோ வந்து இங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப், இப்போ லேட்டஸ்ட்டாக பிடிச்ச ஃபோட்டோகிராஃப் 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் நான் ஃபோட்டோ எதுவும் சேஞ்ச் பண்ணல, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்த டேட் ஆஃப் பர்த்துக்கும் ப்ரூஃப் வந்து ஆதார் நீங்கள் கொடுத்துக்கலாம் அல்லது 10th மார்க் ஷீட் இது கொடுத்துக்கலாம். இப்போது நான் அட்ரஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு ட்ராப் டவுன் வரேன், நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்துமே பிளேஸ், எந்த பிளேஸோ அந்த பிளேஸ் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட பிளேஸ் எந்த பிளேஸோ அதை நான் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்துமே இங்கே ஒரு கேப்ச்சா இருக்கும், இந்த குறியீடு நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அங்கே அதை கொடுத்துருங்க. ஸோ நான் இங்கே இருக்கக்கூடிய கேப்ச்சா என்டர் பண்ணிட்டேன். அடுத்து ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு இருக்கும், நான் அதை கொடுத்துட்றேன். கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் 8 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே செக் பண்ணிக்கங்க, நீங்கள் ஏதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களா, நேம் சேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஏதாவது எடிட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பேக்கில் போய் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை நான் சப்மிட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுட்டு நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கலாம். அக்னாலஜ்மெண்ட்டு நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் மொபைலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும், அதாவது மெசேஜாக வந்திருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், இந்த நம்பரை காப்பி பண்ணிவிட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுமே ஹோம் பேஜுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், நான் அங்கே ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் அங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். நான் இப்போ காப்பி பண்ணிட்டு வந்த நம்பர் தான், அதே மாதிரி உங்கள் மொபைலுக்கும் அது ரிசீவ் ஆகும். அதை நான் கொடுத்துட்டு இங்கே செலக்ட் ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும், தமிழ்நாடு கொடுத்துட்றேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா என் ரெஃபரன்ஸ் நம்பர் தமிழ்நாடு, நேம், அதே மாதிரி என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்ளிகேஷன், அதாவது ஃபார்ம் 8 சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்பப்போ செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து அதோட வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு இங்கே வெரிஃபைடு அப்படின்னு வரும். அதே மாதிரி கார்டு பிரிண்டட் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
வயா கொரியர் அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு வித்தின் 10 டேஸில், ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் கம்பல்சரி நாடாளுமன்ற தேர்தல் வந்து 19ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் வந்து இது ரிசீவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது ஓட்டர் ஐடி எடுக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்களே செக் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக பண்ண முடியல, ஸோ நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னாலுமே நம்ம வந்து அதை ஒரு சர்வீஸை எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.